ஹேல டூஸ், நீங்க யாராச்சும் எப்போவாச்சும் நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா மாறணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இங்க ஒரு அரசர் தான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறணும்னு வர வாங்குறாரு. அவரு என்னென்னலாம் சந்திக்கிறாருங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மிடாஸ்ங்கிற அரசர் தன்னுடைய நாட்டை நல்ல முறையில ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தாரு. அவருக்கு நிறைவேறாத ஆசை ஒண்ணு இருந்தது. என்னன்னா, தங்கம் முழுக்க தனக்கு சொந்தமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. நிறைய தங்கம் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மிடாஸ் கடவுள்கிட்ட, நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறணும் அப்படிங்கிற வரம் எனக்கு கொடுங்க கடவுளே அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் முன்னாடி ஒரு மந்திர யானை தோன்றுது. அது, உனக்கான வரம் நான் தரேன், ஆனா உனக்கு இந்த வரம் தான் வேணுமா, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னது. மிடாஸும் எனக்கு இந்த வரம் தான் வேணும்னு கேட்டாரு. உடனே அந்த மந்திர யானை அவருக்கான வரம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுது. அடுத்த நாள் காலையில மிடாஸ் தனக்கு கிடைச்ச வரத்தை சோதிச்சு பாக்குறதுக்காக கிளம்பி தன்னோட தோட்டத்துக்கு போனாரு. தன்னோட ரோஜா தோட்டத்துல இருந்த ரோஜா செடிய அவரு தொட்டதுமே அது தங்கமா மாறிடுச்சு. மிடாஸுக்கு சந்தோஷமும் உற்சாகமும் ரொம்பவே அதிகமா இருந்தது. ரொம்பவே உற்சாகமா அவரு அரண்மனை முழுக்க சுத்தி வந்தாரு. அதுவும் ஒவ்வொரு பொருளா தொட்டுக்கிட்டே முதல்ல மரத்தை தொட்டாரு. மரம் தங்கமா மாறிடுச்சு. அரண்மனையில இருக்கிற மத்த பொருள்களை தொட்டாரு. எல்லாமே தங்கமா மாறிடுச்சு. ஏன், அரண்மனை கதவை கூட தொட்டு பார்த்தாரு. அதுவும் தங்கமா மாறிடுச்சு. சூரிய வெளிச்சத்துல மொத்த அரண்மனையுமே தங்கமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. அரண்மனை முழுக்க சுத்தி வந்ததுல மிடாஸ் ரொம்பவே களைச்சு போயிட்டாரு. அவருக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சது. உடனே சாப்பிடுறதுக்காக போனாரு. அங்க மேஜை முழுக்க நிறைய உணவு பதார்த்தங்களும் குளிர்பானங்களும் இருந்தது. ஆசையா அதை நோக்கி போனாரு. உணவு மேஜையில மிடாஸ் கை வச்சதும் உணவுப் பொருட்கள் மொத்தமும் தங்கமா மாறிடுச்சு. ஏன், தண்ணி கூட தங்கமா மாறிடுச்சு. மிடாஸ் ரொம்பவே சோகமா அமர்ந்திருந்தாரு. அத பார்த்துட்டு அவரோட பொண்ணு மேரிகோல்ட் வந்து அவர் தோலை தொட்டாங்க. ஆனா தொட்டதுமே மேரிகோல்ட் தங்க சிலையா மாறியாச்சு. மிடாஸ் தன்னோட தவற உணர்ந்தாரு. தான் கேட்டது வரம் இல்ல, தனக்கான சாபம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அழுதுகிட்ட மிடாஸ் கடவுள்கிட்ட போய், நான் உங்ககிட்ட வரோன்னு நினைச்சு கேட்டது தப்புதான், அது எனக்கான சாபமா மாறிடுச்சு, என்னால இதை தாங்கிக்க முடியல, என் ஆசை என்னோட கண்களை மறைச்சிருச்சு, எனக்கு என்னோட பழைய வாழ்க்கை தான் திரும்பி வேணும்னு கேட்டுக்கிட்டாரா. மறுபடியும் அந்த மந்திர யானை அவர் முன்னாடி தோன்றி, நீ உன்னோட கைகளை பாக்டோலஸ்ங்கிற புனித ஆற்றுல கழுவுனா உனக்கான இந்த சாபம் உன்னை விட்டு நீங்கிடும் அப்படின்னு சொன்னக்கா. ரொம்ப தூர பயணத்துக்கு அப்புறம் மிடாஸ் அந்த புனித ஆற்றை கண்டுபிடிச்சு தன்னோட கைகளை அந்த ஆற்றுல கழுவுனாரு. உடனே அவருடைய சாபம் அவரை விட்டு நீங்கினது. மிடாஸ் திரும்பவும் அரண்மனைக்கு வந்தபோது சிலையா இருந்த அவரோட பொண்ணு உயிர் பெற்று அவரை நோக்கி சந்தோஷமா ஓடி வந்தாங்க. அரண்மனை மொத்தமும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பினது. மிடாஸ் பேராசைப்படுறது ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. நிம்மதியான வாழ்க்கை தனக்கு போதும்னு முடிவு பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாரு. என்னன்னா, சந்தோஷங்கிறது பணமும் பொருளையும் இல்ல, நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நமக்கான சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.